அனுசரணை வழங்குவோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். மரீனா ஸ்கொயர் அப்டவுன் கொலம்போ. சிறந்த விலைக்கு இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். சிறைச்சாலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த ரணில் விக்ரமசிங்கே கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றம். அரசியல் பழிவாங்கல்களை தவிர அரசாங்கத்தால் வேறு எந்த நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை என மஹிந்த கவலை. ரணில் சட்டத்தின் ஆட்சியையும் நீதியையும் மதித்தார் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் கருத்து. மனித புதைகுழிகளுக்கு சர்வதேச நீதி கோரிய நீதியின் மூலம் கையொப்ப போராட்டம். மன்னார் காற்றாலை மற்றும் கனியமணல் அகழ்வுக்கு எதிராக வவுனியா நகரில் போராட்டம். மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை நீதிமன்றில் ஆஜராகுமாறு அழைப்பாணை. தொடர்வது முதன்மை செய்தி. சிறைச்சாலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த ரணில் விக்ரமசிங்கே தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சிறைச்சாலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதியின் உடல்நிலையை பரிசோதித்து சிறைச்சாலை வைத்தியர்களின் பரிந்துரைகளுக்கு அமைய அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ரணில் விக்ரமசிங்கே நேற்றிரவு சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். உயர் ரத்த அழுத்தம் மற்றும் அதிக சர்க்கரை அளவு காரணமாக முன்னாள் ஜனாதிபதியை சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்குமாறு வைத்தியர்கள் பரிந்துரைத்தனர். இதேவேளை அரசியல் பழிவாங்கல்களை தவிர அரசாங்கத்தால் வேறு எந்த நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பின்னர் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிட்டு நலம் விசாரிப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்று சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு சென்றிருந்தார். இதனையடுத்து ஊடகங்கள் மத்தியில் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். சிறு குற்றங்களுக்காக அரசியல் தலைவர்கள் சிறையில் அடைக்கப்படுவது வருத்தம் அளிக்கிறது. தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் குறித்து மக்களிடமே வினவ வேண்டும். மக்கள் சரியான புரிதலை கொண்டுள்ளனர். இந்த நடவடிக்கைகள் பழிவாங்கும் செயல்களை தவிர வேறொன்றுமில்லை. மக்கள் தங்களை நேசித்து வருகின்றனர். நாங்கள் மக்களை நேசிக்கிறோம். சட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பாக சமூக ஊடகங்களில் ஒருவர் கணிப்புகளை வெளியிட்டு நீதிமன்றத்தை அவமதிப்பு செய்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சுகநலன்களை விசாரிப்பதற்கு இன்று காலை சஜித் பிரேமதாச சிறைச்சாலைக்கு சென்றிருந்தார். சஜித் பிரேமதாச மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார உள்ளிட்ட பலர் சிறைச்சாலைக்கு சென்றிருந்தனர். பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சஜித் பிரேமதாச இவ்வாறு குறிப்பிட்டார். நீதிக்கான செயல்முறை மற்றும் சட்டத்தின் ஆட்சி செயற்படுத்தப்படும் நேரத்தில் சட்டத்தில் குறிப்பிடப்படாத மூன்றாம் தரப்பினரால் சட்டத்தின் இறுதி முடிவை கணிக்க முடியாது என்று சஜித் பிரேமதாச இதன்போது வலியுறுத்தினார். இது மிகவும் ஆபத்தான சூழ்நிலை எனவும் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டுமென்றால் சட்டத்தை அமல்படுத்தும் முறை சரியானது என்று நாட்டு மக்கள் நம்ப வேண்டும் என்றும் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டார். சட்டத்தை அமல்படுத்துவதும் அது குறித்து மக்கள் கொண்டுள்ள புரிதலும் மிகவும் முக்கியம் எனவும் சமூக ஊடகங்களில் ஒருவர் கணிப்புகளை வெளியிடுவதால் குறித்த செயற்பாட்டில் ஒரு தீவிரமான சூழ்நிலை உருவாகியுள்ளது எனவும் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டார். நாட்டின் சட்டத்தை அமுல்படுத்துவது வெளிப்படையானதாகவும் அரசியல் சாராததாகவும் மேற்கொள்ளப்பட வேண்டும். அது அதே முறையில் செயற்பட வேண்டும். இல்லையெனில் மூன்றாம் தரப்பினர் வெளியே வந்து இதுதான் நடக்கிறது என்று கூறுவது உண்மையில் சட்டவிரோதமானது. அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுப்பது முக்கியம். நான் அவரை சந்தித்தேன். அவர் நலமாக இருக்கிறார். மேலும் அவரது உடல்நிலை பாதுகாக்கப்பட வேண்டும். மருந்துகள் வழங்கப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம் என குறிப்பிட்டார்.
පුරෝකථනය කරන්නට බැහැ ඒ නීතියේ ක්‍රියාදාමයේ අවසන් ප්‍රතිඵලය. අපිට බොහොම පැහැදිලිව පේනවා විශේෂයෙන්ම තුන්වෙනි පාර්ශ්ව முன்னாள் ஜனாதிபதி ஒருவரை கைது செய்துள்ள விடயம் சர்வதேசத்தின் மத்தியில் நம்முடைய நாட்டின் நட்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் வகையில் அமையப்பெற்றுள்ளதாக சர்வஜன அதிகாரம் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திலிப் ஜாவிர் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிட்டமையை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ரணில் விக்ரமசிங்க மாத்திர கலந்து கேளதே மருத்துவ அறிக்கைகளின்படி அவரின் உடல்நிலை நன்றாக இல்லை என்று தெரிகிறது. நான் அவரது நலம் குறித்து கேட்டேன். அவர் என் அரசியல் நண்பர் அல்ல. உண்மையில் அவர் அனுரகுமாரவின் அரசியல் நண்பர். நீண்ட காலமாக இருவரும் நெருங்கியவர்களாக வேலை செய்தார்கள். நான் எப்போதும் அவர்களின் அரசியலை ஒருவித புரிதலுடன் நடந்த அரசியலாகவே பார்த்தேன். இது நமது நாட்டின் அரசியலை ஒரு புதிய திசைக்கு அழைத்து செல்லும் என்று நான் கருதுகிறேன். நான் ரணில் விக்ரமசிங்கவின் அரசியலை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. தற்போதும் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் என் தேசிய அரசியலுக்கு எதிரானவர். ஆனாலும் இந்த நாட்டின் முன்னாள் ஜனாதிபதியை இப்படி நடத்துவது தவறு. நீதித்துறையின் நடவடிக்கைகள் சரியா தவறா என நான் கூறவில்லை. ஆனால் இந்த முறையே நமது நாட்டின் நட்பெயருக்கு சிறந்த விடயமில்லை. எனவே பல்வேறு அரசியல் முரண்பாடுகள் இருந்தாலும் அவற்றை தாண்டி நாட்டை நேசிக்கும் மக்கள் ஒன்றிணைந்து தாய்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று நான் அழைக்கிறேன். அத்துடன் நானும் கூட ரணிலை சிறையில் அடைத்து காண்பிக்குமாறு சவாலிட்டேன். ஆனால் தற்போது தொடுக்கப்பட்டுள்ள வழக்கிற்காக அல்ல, மாறாக அவர் மீது மத்திய வங்கி பிணைமுறை மோசடி உள்ளிட்ட பாரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கூறினர். அவற்றில் கவனம் செலுத்தாது லண்டனில் டிரான்சிட் ஆன விடயத்திற்காக வழக்கு தொடுத்திருக்கின்றமையை குறுகிய மனநிலையை எடுத்தியம்பும் வகையில் அமைந்துள்ளது. இது நாட்டை உலகின் முன் குறுகிய நிலைக்கு இட்டுச் செல்லும். எதிர்க்கட்சியின் தவறுகளால் தான் 3/2 பெரும்பான்மையுடன் இந்த அரசாங்கம் ஆட்சி அமைத்துள்ளது, மாறாக அவர்களுடைய திறமையால் அல்ல. எனவே இவை திருத்தப்பட வேண்டும். இந்த நாட்டின் பொதுமக்களின் நலனுக்காக எந்த புள்ளிகளில் நாம் ஒன்றிணைகின்றோமோ அதற்காக எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும். அதற்கான அழைப்பை விடுகின்றேன். අපි රටට ආදරය කරන මිනිස්සු එකතු වෙන තැනක මේ අපේ මව්බිම රැකෙන වැඩපිළිවෙලක් සඳහා එකතු වෙන්නට ඒ සඳහා කටයුතු කරන්නටයි කියලා තමයි මට ආරාධනා කරන්න තියෙන්නේ. ரணில் சட்டத்தின் ஆட்சியையும் நீதியையும் மதித்தார் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கோரள தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கண்டு ஆளும் கட்சி அஞ்சுவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கோரள தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் ரணில் விக்ரமசிங்கவின் குணநலனை யாருக்கும் விளக்க வேண்டிய அவசியமில்லை. 2022 ஏப்ரல் 29 அன்று நாடு வீழ்ச்சியடைந்த போது எரிபொருள் இல்லை, சமையல் பொருட்கள் இல்லை, குழந்தைகளுக்கு பால்மா கூட இல்லை. அவர் நாடாளுமன்றத்தில் ஒரே நபராக நுழைந்து நாட்டை மீட்டெடுக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்தார். அதற்கு பின்பும் கடந்த 1 வருடமாகவோ 2 வருடமாகவோ நாட்டில் நீதியுடனும் நியாயத்துடனும் தேர்தல் நடத்தும் சூழலை அவர் உருவாக்கினார். அவர் கடந்த செப்டம்பரில் ஜனாதிபதி தேர்தலையும் அக்டோபரில் பொது தேர்தலையும் நடத்தியதால் தான் இன்றைய அரசியல்வாதிகள் ஜனாதிபதியாகவோ நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவோ வர முடிந்தது. நாடு ஜனநாயகத்தை மதிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர் சுயாதீன ஆணைக்குழுக்களை நிறுவினார். சட்டத்தின் ஆட்சி மற்றும் நீதியை மதித்தார். மக்களின் உரிமைகளை பாதுகாத்தார். பின்னர் அமைதியாக வீட்டிற்கு திரும்பினார். இந்த முன்னாள் ஜனாதிபதியை கண்டு ஏன் இவர்கள் பயப்படுகிறார்கள்? இது ஒரே தவறா? இதுதான் ஒரே குறைபாடா? இதுதான் மக்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம். ஏன் இவர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பயப்படுகிறார்கள்? வரலாற்றில் நாம் கேட்டிருக்கிறோம், அரச சொத்துக்கள் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டன, அரசு நிதிகள் முறைகேடாக செலவழிக்கப்பட்டன, கடந்த அரசாங்கங்கள் 76 ஆண்டுகள் நாட்டை அழித்து விட்டன என கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள்தான் 76 ஆண்டுகளில் 70 ஆண்டுகளை வீணடித்து விட்டார்கள். இவர்கள் பொய்களை கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள். நாட்டை வளர்ச்சி பாதைக்கு இட்டு சென்றவர்களை மோசடி செய்தவர்கள் ஊழலாளிகள் என்று காட்ட முயற்சிக்கிறார்கள். தாங்கள் மட்டும் தூயவர்கள் என்று காட்ட முயற்சிக்கிறார்கள். எதிரணியில் உள்ளவர்களை சிறையில் அடைக்கலாம் என கனவு காண்பார்களாயின் இந்த தவறுகளுக்காக விலையை செலுத்த வேண்டிய நாள் வெகு தூரத்தில் இல்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். අපි දන්නවා ලංකාවේ 8 වන විධායක ජනාධිපතිවරයා ලෙස කටයුතු කළ
நாட்டின் 8வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட மற்றும் இறுதி நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியுமாக பதவி வகித்த ரணில் விக்ரமசிங்கே தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கட்சி என்ற வகையில் அவருடைய கொள்கைகளுக்கோ அவருடைய கட்சிக்கோ நாங்கள் ஆதரவானவர்கள் அல்ல. மாறாக முன்னாள் ஜனாதிபதி தொடர்பிலேயே நாம் பேசுகின்றோம். இது ஒரு அரசியல் பழிவாங்கலாகும். இது அரசியல் நோக்கத்துடன் செய்யப்பட்ட செயலாகும். அரசியல் அடக்குமுறையின் ஒரு அங்கமாகவே நாம் இதனை பார்க்கின்றோம். ஏனெனில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு நம்பிக்கைக்கு உரியவராக உள்ள ஷானி அபேசகரவே இந்த விவகாரங்களுக்கு பொறுப்பான அதிகாரியாக உள்ளார். அவர் உண்மையில் குற்றம் செய்திருந்தால் நியாயமான நீதிமன்ற விசாரணைக்கு பின்னர் அவர் தண்டிக்கப்படுவதற்கு நாம் எதிரானவர்கள் அல்ல. ஆனால் விசாரணை என்ற பெயரில் விளக்கமறியல் உத்தரவை அரசியல் எதிரிகளை அடக்குவதற்கான யுக்தியாகவே இந்த அரசாங்கம் பயன்படுத்துகின்றது. இது நாட்டிற்கு பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். மக்கள் விடுதலை முன்னணியினர் திட்டமிட்டே இந்த நாட்டின் ஆட்சியை கவிழ்த்ததா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. சர்வதேச நாடுகளில் உள்ள புலம்பெயர் அமைப்புகளின் விருப்பம் அரசாங்கத்தின் வீழ்ச்சியாகவே அமைந்துள்ளது. அதன் காரணமாகவே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு அவர்கள் ஒத்துழைப்பை வழங்கியுள்ளனர். எனவே இந்த விடயத்தை கட்சி என்ற வகையில் முழுமையாக கண்டிக்கிறோம். தமக்கு ஆதரவான பாதுகாப்பு துறை சார்ந்தோரின் ஒத்துழைப்புடன் எதிரணியில் உள்ளவர்களை சிறையில் அடைக்கலாம் என கனவு காண்பார்களாயின் இந்த தவறுகளுக்கான விலையை செலுத்த வேண்டிய நாள் வெகு தூரத்தில் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். ரணில் விக்ரமசிங்கே மீது வழக்கு தொடுத்துள்ளீர்கள். ஆனால் நாட்டில் இடம்பெற்ற மிகப்பெரிய மோசடியான 323 கொள்கலன் மோசடி தொடர்பில் இன்னமும் விசாரணைகள் இடம்பெறவில்லை. அந்த விசாரணைகள் மீள ஆரம்பிக்கப்பட வேண்டும் என தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். ඒ පුද්ගලයින් හරහා සිදු කරන මර්ධනකාරී ක්‍රියාපිළිවෙතක කොටසක් හැටියට තමයි මේ කාරණය අපි දකින්නේ. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக பிணைமுறி மோசடி தொடர்பான விசாரணையை முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் திருட்டு கும்பல் ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிட செல்வதாகவும் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள அலுவலகத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். நேற்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கைது செய்யப்படுவதற்கான காரணம் தான் வேறு எதுமல்ல. கடந்த காலங்களில் அவர் 166 லட்சம் ரூபாய் மக்களுடைய பணத்தை துஷ்பிரயோகம் செய்திருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்காவினுடைய கொள்ளை என்பது இந்த கொள்ளை மாத்திரமல்ல, இதை விட பாரிய மோசடி இருக்கின்றது. பிணைமுறி மோசடியின் மூலமாக 1100 கோடி ரூபாய் மக்களுடைய பணம் நாசம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த விசாரணையும் இருக்கின்றது. அந்த விசாரணையை முன்னெடுக்கப்பட வேண்டும். அந்த விசாரணைகளை முன்னெடுத்து மக்களுக்கான நீதியை வழங்க வேண்டும். அந்த வழங்குவதற்கான நடவடிக்கைகளை எங்களுடைய அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது. இவர்களை இன்றைக்கு நாட்டில் இருக்கின்ற நம்ம எதிர்க்கட்சியை இருக்கின்ற அனைத்து தலைவர்களும் சென்று பார்வையிடுகின்றார்கள். அதாவது இந்த அனைத்து திருடர்களும் அந்த திருடர்களை பார்ப்பதற்காக அவரை ஒரு கதாநாயகனாக மாற்றுவதற்கான செயற்பாட்டினை இந்த 40 திருடர்களும் சேர்ந்து மக்களுக்கு தண்ணி காட்டி வருகின்ற ஒரு வேலையும் கூட காணக்கூடியதாக இருக்கின்றது. இவர்கள் ஆட்சியை கைப்பற்றுகின்ற பொழுது, ஆட்சி பீடத்துக்கு வருகின்ற பொழுது, ஜனாதிபதியாக வருகின்ற பொழுது இவர்களுக்கு எந்த விதமான நோய் நொடிகளும் கிடையாது. அதாவது இவர்கள் கைது செய்யப்படுகின்ற பொழுது, இவர்களுடைய குற்றங்கள் வெளியிலே வருகின்ற பொழுது மாத்திரமே இவர்களுக்கு நோய் வருகின்றது, நொடி வருகின்றது, அல்லது அதற்கான பிணை அனுமதியை கோருகின்ற பரிதாபகரமான நிலைமை வந்திருக்கின்றது. இப்பொழுது நாட்டினுடைய நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கின்றது. அலிபாபாவும் 40 திருடர்கள் போன்று அனைவரும் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து அந்த நபரை கதாநாயகனாக மாற்றுகின்ற பாவித்தனமான செயற்பாட்டினை முன்னெடுத்து வருகின்றார்கள். எது எவ்வாறான போதிலும் நீதித்துறை இன்றைக்கு இந்த திருடர்களை தேடி வேட்டையாடும் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். மனித புதைகுழிகளுக்கு சர்வதேச நீதி கோரிய நீதியின் மூலம் கையொப்ப போராட்டம் இன்று யாழ்ப்பாணம் செம்மணியில் முன்னெடுக்கப்பட்டது. செம்மணி உட்பட்ட அனைத்து மனித புதைகுழிகளுக்கும் சர்வதேச நீதி கோரி 9 கோரிக்கைகளை முன்வைத்து நீதியின் மூலம் கையொப்ப போராட்டம் இன்று காலை யாழ்ப்பாணம் செம்மணியில் முன்னெடுக்கப்பட்டது. தாயக சேலணி அமைப்பினரால் தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரலை வலியுறுத்தி இந்த நீதியின் மூலம் எனும் கையொப்ப போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. குறித்த போராட்டம் இன்று காலை 10 மணி அளவில் மாணவி கிருஷாந்தி கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய செம்மணி பகுதியில் அணையா விளக்கு போராட்ட தோபி அமைந்துள்ள இடத்தில் முன்னெடுக்கப்பட்டது. மரணித்த உறவுகளை நினைவுகூர்ந்து மௌன வணக்கம் செலுத்தப்பட்டு நினைவுச் சுடர் ஏற்றி மலரஞ்சலி செலுத்தி ஆரம்பமான நிகழ்வில் வடக்கின் ஏற்பாட்டுக்குழு இணைப்பாளர் ஜெயசித்ரா போராட்டத்தின் நோக்கம் குறித்து உரையாற்றி நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார்.
தொடர்ந்து கையெழுத்துக்கள் பெறப்பட்டன. தொடர்ந்து 5 நாட்கள் தமிழர் தாயகமெங்கும் முன்னெடுக்கப்படும் இந்த கையொப்ப போராட்டம் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட செம்மணி உட்பட்ட அனைத்து மனித புதைகுழிகளுக்கும் முழுமையான சர்வதேச நீதி விசாரணை நடைபெற வேண்டும் என்பதுடன் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை மீது வலுவான தீர்மானம் கொண்டு வந்து அனைத்து நாடுகளும் தெளிவான நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றமை குறிப்பிடத்தக்கது. கருநிலம் எனும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று வவுனியா நகரில் முன்னெடுக்கப்பட்டது. மன்னார் காற்றாலை மற்றும் கனியமணல் அகழ்வுக்கு எதிராக வவுனியா இளைஞர்களின் ஏற்பாட்டில் சுற்றுச்சூழலுக்கான இளைஞர் நடவடிக்கை அமைப்பின் பங்கேற்புடன் கருநிலம் எனும் தொனிப்பொருளில் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா பழைய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக இன்று மாலை 3 மணிக்கு இடம்பெற்ற கவனஈர்ப்பு போராட்டத்தில் பறை முழங்கி மக்களுக்கு போராட்ட அறிவித்தல் வழங்கப்பட்டது. அதன் பின்னர் இந்த மண்ணங்கள் உரிமை, எங்கள் எதிர்காலத்திற்கான வளத்தை அளிக்காதே போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை தாங்கியவாறு கோஷங்களை எழுப்பியவாறு இளைஞர்கள் போராட்டத்தை முன்னெடுத்தனர். தொடர்ந்து பழைய பேருந்து நிலையத்திலிருந்து மணிக்கூட்டு கோபுர சந்தி வழியாக கடை வீதியூடாக கொரவப்பத்தான வீதி சென்று தமது போராட்டத்தை நிறைவு செய்தனர். இதில் வவுனியா மாவட்ட இளைஞர்கள், மன்னார் மாவட்டத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இளைஞர்கள், வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சே மயூரன், கலைஞர் மாணிக்கம், ஜெகன் உட்பட பலர் பங்கேற்றனர். மன்னார் தீவுக்குள்ள இடம்பெற்ற அழிவு திட்டங்கள் சொல்லும்போது மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற காற்றாலை திட்டங்களா இருக்கட்டும், அதே சார்ந்து கரையோர பகுதிகளில் ஏற்படுற அழிவுகளா இருக்கட்டும், இந்த அனைத்துமே கவனத்தில் கொள்ளப்பட்டு இந்த திட்டங்கள் உடனடியாக நிறுத்தப்பட்டு மக்களுக்கு ஒரு நிரந்தர தீவும், அந்த தீவுல இருக்கிற மக்கள் சுதந்திரமா வாழ்ற ஒரு நிலைமையை உருவாக்குறதுக்கு இந்த அரசாங்கம் ஒரு தீர்வை கொடுக்கணும். எங்கட மன்னார் தீவு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு தீவா பிரகடனப்படுத்தப்படணும். அப்பதான் இந்த தீவுல யாருமே இல்லீகலா எந்த ஒரு செயற்பாட்டையும் செய்ய முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். எனவே அதுக்கு எங்கட சமூக செயற்பாட்டாளர்களும் சரி, சர்வதேச நிலையில இருக்கிறவர்களும் சரி, இது சார்ந்து செயற்படுபவர்களும் சரி, எங்கட மன்னார் தீவுக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு விஷயம் செய்யணும்னு சொன்னா இந்த தீவை பாதுகாக்கப்பட வேண்டிய தீவா எழுதப்பட்டு பிரகடனப்படுத்தப்படுறதுக்கு சரியான ஒரு முடிவை எடுக்கிறதுக்கான ஒரு வழிமுறையை நீங்க செய்யணும். எதிர்காலம் என்றது எங்களுடைய இயற்கையிலே தங்கி இருக்கின்றது, எங்களுடைய மண்ணிலே தங்கி இருக்கின்றது. அந்த மண்ணினான கருவியை இல்லாதொழிக்கின்ற செயற்பாடாகத்தான் இந்த கனிய மணல் அகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதாவது இடம்பெறுவதற்கான சகல விடயங்களும் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே இளைஞர்கள் இதற்கு ஆதரவு இல்லை என்பதை அரசுக்கு நாங்கள் உணர்த்துகின்றோம். இயற்கையை சுரண்டுகின்ற எந்த ஒரு செயற்பாடுகளிலும் எங்களுக்கு விருப்பம் இல்லை. தயவு செய்து மக்களை நேசிக்கின்ற அரசாக இருந்தால் உடனடியாக இந்த திட்டங்களை விளக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எதிர்கால சந்ததிக்கு எங்களுடைய மூதாதையர் விட்டு சென்ற அந்த இயற்கை வளங்களை நாங்கள் பாதுகாப்பாக அடுத்த கட்ட தலைமுறைக்கு கடத்துவதுதான் இந்த போராட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. இது எங்களுடைய மண், இது எந்த அரசுக்கும் எதிரான போராட்டம் அல்ல, எங்கட மண்ணை காப்பதற்கான எங்களுடைய போராட்டம். எதிர்வரும் 30ஆம் தேதி மட்டக்களப்பில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. எதிர்வரும் 30ஆம் தேதி மட்டக்களப்பில் கிழக்கு மாகாண வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கங்கள் இணைந்து கல்லடி பாலத்திலிருந்து முன்னெடுக்க உள்ள சர்வதேச நீதி கோரிய கவனஈர்ப்பு பேரணி தொடர்பில் ஆராயும் விசேட கூட்டம் இன்று மாலை மட்டக்களப்பு அமெரிக்கன் மிஷன் மண்டபத்தில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி அமலநாயக தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் அம்பாறை, திருகோணமலை மாவட்டங்களின் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கங்களின் தலைவிகள், உறுப்பினர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், ஊடகவியலாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் போராட்டமாக கருதாமல் ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் போராட்டமாக நடாத்துவதற்கு அனைவரையும் ஒன்றிணைந்து ஆதரவு வழங்க வேண்டும் என கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. எதிர்வரும் 30ஆம் தேதி சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினம். இத்தினமானது கிழக்கில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கல்லடி பூங்காவிலிருந்து காந்தி பூங்கா வரையில் வந்து இந்த போராட்டம் அவ்விடத்திலும், யாழ்ப்பாணத்தில் சங்கிலியன் பூங்காவிலிருந்து செம்மணி புதைகுழி மட்டும் அந்த போராட்டம் நடைபெறும் என்பதை கூறிக்கொண்டு இன்று இந்த 8 மாவட்டத்து வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் இந்த போராட்டமானது இன்று 15-16 வருட காலமாக இந்த போராட்டத்தை நாங்கள் இன்று செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டத்தில் எங்களது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை நாங்கள் இன்று அறிய வேண்டும் என்று இன்று இந்த போராட்டத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களது இந்த போராட்டத்தில் எங்களுடன் இருந்து தங்களது பிள்ளைகள் வரும் என்று எதிர்பார்த்து இன்று 350க்கு மேற்பட்ட உறவுகளை நாங்கள் இன்று இழந்து நிற்கின்றோம். எங்களது இந்த போராட்டமானது சர்வதேசத்தை நோக்கிய போராட்டமாகும். இலங்கை அரசாங்கத்திடம் நாங்கள்
நாங்கள் எவ்வளவு கூடியும் நாங்கள் கேட்டு எங்களுக்கான சரியான தீர்வை இலங்கை அரசாங்கம் பெற்று தராத பட்சத்தில் தான் நாங்கள் சர்வதேச ஊடாக நாங்கள் நீதியை கேட்டிருக்கிறோம். இன்று எங்களுடைய பிள்ளைகளை எங்கே இருக்கார்கள், என்ன நடந்ததுன்னு தெரியாமல் நாங்கள் இன்றைய அலைமோதி கொண்டிருக்கோம். எங்களுடைய சகோதரங்கள், எங்களுடைய தாய்மார்கள், எங்களோடு பயணிக்கின்ற அனைத்து உறவுகளையும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த 30ஆம் தேதி அனைவரும் ஒன்று திரண்டு இந்த கல்லடி பாலத்தில் நடைபெற இருக்கும் இந்த பேரணியில் ஒரு திரட்சியாக கிழக்கு மாகாணத்தை அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை போன்ற பொது அமைப்புகள், பொதுமக்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு பாரிய அளவில் ஒரு எழுச்சியாக நாங்கள் சர்வதேசத்துக்கு எடுத்து கூறும் முகமாக எங்களுக்கு ஒரு சர்வதேச நீதியை வேண்டி நிற்கின்றோம். குருகுலபிதா கதிரவேலுவின் நினைவரங்க நிகழ்வு இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. இலங்கை குமரி தமிழ் மன்றத்தின் ஏற்பாட்டில் குருகுலபிதா கதிரவேலுவின் நினைவரங்க நிகழ்வும் ஆய்வாளர் நூல் வெளியீட்டு நிகழ்வும் மூத்த குடிமக்களை கௌரவிக்கும் நிகழ்வும் இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. இந்நிகழ்வு கிளிநொச்சி இந்து கல்லூரி மண்டபத்தில் ஓய்வு நிலைய அதிபர் மீனலோகினி இதய சிவதாஸ் தலைமையில் இடம்பெற்றது. நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீஞானம் ஸ்ரீதரன், யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மா பிரதீபன், கொழும்பு ரோயல் கல்லூரியின் முன்னாள் அதிபர் மா கணபதி பிள்ளை, வவுனியா நகரசபை முதல்வர் காண்டீபன், அதிபர் நாகேந்திர ராஜா மற்றும் அதிபர்கள், ஆசிரியர்கள், மக்கள் என பலர் பங்கேற்றனர். இலங்கை குமரி தமிழ் மன்றத்தின் ஏற்பாட்டில் 2023-2024 கலைப்பிரிவில் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகிய மாணவர்களும் கௌரவிக்கப்பட்டனர். முதல் ஊற்றுப்புலம் பாடசாலை 85ஆம் ஆண்டு அந்த பாடசாலை ஒரு ஊலக்குட்டில் ஆரம்பிக்கப்படுற பொழுது அங்கே தண்ணீர் தானாக ஊற்றி வருகிற இடத்தை நான் முதல் பார்த்ததும் அன்றுதான் அந்த பாடசாலை வள்ளுவர்புரத்திலே முதல் ஆரம்பிக்கப்பட்டது. இந்திய பல்கலைக்கழகங்களை நீங்க கொஞ்சம் அவதானித்து பாருங்க. மாப்போசி செய்து 45 வருடங்களுக்கு பின்பு மெட்ராஸ் பல்கலைக்கழகம் அவருக்கு இலக்கிய கலாநிதி பட்டம் அளித்தது. செத்து போவதனால செத்து போறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, காலமாகி நிற்பவர்கள் சிலர் இருக்கிறார்கள். அப்படி காலமாகி நிற்பவர் தான் அப்புஜி. நுவரெலியாவில் பாடசாலை மாணவர்கள் மாபெரும் பேரணியை முன்னெடுத்தனர். நுவரெலியா கல்வி வலயத்திற்குட்பட்ட அனைத்து பாடசாலைகளின் சிறுவர்களும் பெற்றோர்களும் இணைந்து இன்று நுவரெலியா நகரில் சிறுவர் துஷ்பிரயோகம் மற்றும் சிறுவர்களின் உரிமைகளை பாதுகாப்பது குறித்து விழிப்புணர்வு பேரணி ஒன்றை நடத்தினர். நுவரெலியா புதிய நகர மண்டபத்திலிருந்து ஆரம்பமான பேரணி நுவரெலியா நகர பகுதியினூடாக சென்றது. சிறுவர் துஷ்பிரயோகத்தை ஒழித்தல், சிறுவர்களின் உரிமைகளை பாதுகாத்தல், விளம்பர பலகைகள், பதாதைகள் போன்றவற்றை காட்சிப்படுத்தி பேரணி நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. நுவரெலியா வலயக்கல்வி அலுவலகத்தின் கீழ் உள்ள அனைத்து பள்ளிகளின் பெற்றோர்கள், அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களும் பேரணியில் கலந்து கொண்டனர். சிறுவர் பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நோர்வூட் நகரில் இன்று இடம்பெற்றது. சிமர்னா ஆலயத்தின் ஏற்பாட்டில் போதகர் யோகராஜா தலைமையில் சிறுவர் பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு இடம்பெற்ற பேரணியில் நோர்வூட் 320 கிராம சேவகர் பிரிவிற்குட்பட்ட 100க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் கலந்து கொண்டனர். அமைதிவழி பேரணியில் சிறுவர் பாதுகாப்பை உறுதிப்படுத்தல், சிறுவர் துஷ்பிரயோகம், சிறுவர் உரிமை உள்ளிட்ட விடயங்களை உள்ளடக்கிய வாசகங்கள் எழுதிய பதாதைகளை ஏந்தி நோர்வூட் ஸ்மரணா ஆலயத்திலிருந்து நோர்வூட் தபாலகம் வரை பேரணி இடம்பெற்றது. பேரணியில் நோர்வூட் போலீசார், சமூக பாதுகாப்பு பிரிவு, சிறுவர் மற்றும் மகளிர் பிரிவு போலீஸ் அதிகாரி, நோர்வூட் பிரதேச செயலக அபிவிருத்தி உத்தியோகத்தர், ஆசிரியர்கள், நகர மக்கள் என பலர் கலந்து கொண்டனர். முல்லைத்தீவு மாங்குளத்தில் வெட்டுக்காயங்களுடன் பெண்ணொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பாலைப்பாணி கிராமத்தில் தனிமையில் வசித்து வந்த வயோதிப பெண்ணொருவர் வீட்டில் வெட்டுக்காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். 70 வயதான மூதாட்டி வீட்டில் சடலமாக கிடப்பதாக கிராமத்தவர்களால் நேற்று மாலை மாங்குளம் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற மாங்குளம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதோடு இன்று காலை கிளிநொச்சி தடயவியல் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்தனர். மூதாட்டியிடமிருந்து நகை உள்ளிட்ட பொருட்களை களவாடுவதற்காக வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிட்டுள்ள நிலையில் மாங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குள பகுதியில் வாளால் வெட்டி நபர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். சுண்டிக்குள பகுதியில் அமைந்துள்ள உடப்பு பிரதேசத்தை சேர்ந்த நபருக்கு சொந்தமான
வாடியில் நேற்றிரவு இரு மீனவர்களுக்கிடையே ஏற்பட்ட கைகலப்பு முற்றியதில் வாழ்வெட்டு தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. இதில் குடும்பஸ்தர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். படுகொலை செய்யப்பட்டவர் மட்டக்களப்பை சேர்ந்த சின்னத்தம்பி வடிவேல் என தெரிவிக்கப்படுகின்றது. இச்சம்பவத்தில் காயமடைந்த ஒருவர் மந்திகை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக மருதங்கணி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தர்மபுரம் பகுதியில் நேற்று பிற்பகல் மனநலம் பாதிக்கப்பட்டவரின் வெட்டுக்கு இலக்காகிய நிலையில் தாயும் சகோதரனும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவமானது நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. வாழ்வெட்டுக்கு இலக்கான தாயும் சகோதரனும் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக தாயார் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். மனநலம் பாதிக்கப்பட்டவரை போலீசார் கைது செய்துள்ளதுடன் நீதிமன்ற அனுமதியுடன் வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக தர்மபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை நீதிமன்றில் ஆஜராகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த நல்லாட்சி அரசாங்க காலத்தில் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநராக செயற்பட்ட முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை நீதிமன்றில் ஆஜராகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி நீதிமன்றில் ஆஜராகுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அழைப்பாணை விடுத்துள்ளது. கரையோர மார்க்கத்திலான சில ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. கரையோர மார்க்கத்திலான சில ரயில் சேவைகள் இன்றும் நாளையும் ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த ரயில் மார்க்கத்தில் முன்னெடுக்கப்படும் அத்தியாவசிய திருத்த பணிகள் காரணமாக குறித்த மார்க்கத்திலான சில ரயில் சேவைகள் ரத்தாகியுள்ளன. அதன்படி மருதானை ரயில் நிலையத்திலிருந்து காலி ரயில் நிலையத்தை நோக்கி மதியம் 12:10 புறப்படும் ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் காலி ரயில் நிலையத்திலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி அதிகாலை 4:10 புறப்படும் ரயில் காலி ரயில் நிலையத்திலிருந்து காலை 8:50 புறப்பட இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கொழும்பு கோட்டையிலிருந்து காலி நோக்கி இரவு 7:30 மணிக்கு பயணிக்கும் இரவு நேர அஞ்சல் ரயில் கிக்கடுவ ரயில் நிலையம் வரை மாத்திரம் இயக்கப்படும் என ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. பனிசார் கைப்பணி பயிற்சியாளர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. பனிசார் கைப்பணி பயிற்சியாளர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வும் கண்காட்சியும் இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. பனை அபிவிருத்தி சபை தலைவர் ரவீந்திரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் பங்கேற்றார். அமைச்சர் சந்திரசேகர் பனிசார் கைப்பணி பயிற்சியாளர்களுக்கான சான்றிதழ்களை வழங்கி வைத்ததுடன் கண்காட்சியை பார்வையிட்டார். இந்நிகழ்வில் பனை அபிவிருத்தி சபை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த பனி அபிவிருத்தி சம்பந்தமான செயற்பாடுகளிலே ஈடுபட்டு நேரடியாகவும் மறைமுகமாகவும் செயற்பட்டு தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெறுவதாக ஒரு புள்ளிவிவரத்தை நான் பார்த்திருந்தேன். அது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒரு விடயம். கிட்டத்தட்ட 4,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பனை சார்ந்த இந்த பனிவோலை சார்ந்த கற்பனை உற்பத்திகளை செய்து விற்பனை செய்கின்ற செயற்பாடுகளிலே ஈடுபட்டு இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். கற்பகம் என்ற செயற்பாடு கூடாக நாங்கள் பனை சார்ந்த உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்கின்றோம். எங்களுடைய உற்பத்தி பொருட்கள் எங்களுடைய கற்பக நிறுவனங்கள் கூட இந்த விற்பனை பொருட்கள் விற்கப்பட்டு கொண்டு வருகின்றன. போன ஜூலை மாதம் வரை எங்களுடைய கற்பக நிலையங்களுக்கு கூடாக கிட்டத்தட்ட 44 மில்லியன் ரூபா பெறுமதியான பனை சார்ந்த உற்பத்தி பொருட்கள் விற்கப்பட்டிருக்கின்றன. இலங்கையில் வறுமை கூடிய மாகாணம் என்று கேட்டால் வட மாகாணம். கூடுதலாக வறுமைக்குள்ளாகப்பட்ட பிரதேசம் எதுன்னு கேட்டால் வேறுமலை மாவட்டம் கூட முல்லைத்தீவு மாவட்டம், 2வது கிளிநொச்சி மாவட்டம். இந்த நிலைமையில் இருக்கின்ற போது அமைச்சர்மார்களுக்கு சொகுசு வாழ்க்கை அனுபவிக்க முடியுமோ? நாங்கள் எங்களுக்கு கிடைக்கின்ற காசுகளை மிச்சப்பிடிச்சி செலவழிக்க வேண்டியதையும் செலவழிக்காது நம்ம நாட்டு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக வேண்டி இன்னைக்கு கூடுதலான நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கோம். நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் அரசாங்கத்தின் கீழ் இருக்கின்ற எல்லா நிறுவனங்களையும் சுத்தப்படுத்துவோம். எல்லா நிறுவனங்களையும். ஆசிரியர் கனக பாரதி செந்தூரனின் சிறுகதை தொகுப்பு நூல் வெளியீடு இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. தேசிய ரீதியில் முதலிடம் பிடித்த கிளிநொச்சி ராமநாதபுரம் கிழக்கு அரசினர் தமிழ் கல்வன் பாடசாலை ஆசிரியர் கனக பாரதி செந்தூரனின் சிறுகதை தொகுப்பு நூல் வெளியீடு இன்று கிளிநொச்சி மாவட்ட செயலக திறன் விருத்தி மண்டபத்தில் இடம்பெற்றது.
ஊவாவல்லச பல்கலைக்கழக துறை தலைவரும் முதுநிலை தமிழ் விரிவுரையாளருமான மா ரூபவதனன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் பங்கேற்றார். இந்நிகழ்வில் கலைஞர்கள், இலக்கிய படைப்பாளிகள், பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், வர்த்தகர்கள், மாணவர்கள் என பலர் பங்கேற்றனர். மட்டக்களப்பில் தேர்தல்களை கண்காணிப்பதற்கான நிலையத்தின் ஏற்பாட்டில் செயலமர்வு நடாத்தப்பட்டது. கிழக்கு மாகாணத்தில் தேர்தல் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுவோருக்கான செயலமர்வு இன்றைய தினம் மட்டக்களப்பில் இடம்பெற்றது. தேர்தல்களை கண்காணிப்பதற்கான நிலையத்தின் ஏற்பாட்டில் இந்த செயலமர்வு இடம்பெற்றது. தேர்தல்களை கண்காணிப்பதற்கான நிலையத்தின் தேசிய இணைப்பாளர் விக்டர் தலைமையில் இடம்பெற்ற செயலமர்வில் தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் MM முகமது பிரதான வலுவாளராக கலந்து கொண்டார். தேர்தலை கண்காணிப்பதற்கான நிலையத்தின் கிழக்கு மாகாண இணைப்பாளர் N ராணியின் ஒழுங்கமைப்பில் நடைபெற்ற செயலமர்வில் தேர்தல் காலத்தில் கண்காணிப்பாளராக செயற்படுவோர் மற்றும் ஊடகவியலாளர்கள் கலந்து கொண்டனர். தேர்தல்கள் தொடர்பில் பூரண அறிவினை பெற்றுக்கொள்ளல், தேர்தல் தொடர்பான தகவல்களை இனங்காணுதல், தேர்தல் செயல்முறையில் இளையோர், பெண்கள், விளிம்புநிலை சமூகத்தின் மேம்படுத்தப்பட்ட ஈடுபாடு மற்றும் பங்குபெற்றலை நோக்கி முன்கொண்டு செல்லும் வகையில் செயலமர்வு இடம்பெற்றது. வாழ்வாளர்களால் பல்வேறு விழிப்புணர்வு கருத்துக்கள் வழங்கப்பட்டதுடன் மேசை கலந்துரையாடலும் இடம்பெற்றது. இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் நுவர்லியா மாவட்ட கிளையின் பொதுக்கூட்டம் இன்று இடம்பெற்றது. இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் நுவர்லியா மாவட்ட கிளையின் பொதுக்கூட்டம் இன்று காலை 11 மணிக்கு நுவர்லியா மாவட்ட கிளை தலைவர் S ஜெகதீஸ்வரன் தலைமையில் நுவர்லியா புனித சவேரியார் கல்லூரியில் இடம்பெற்றது. 4 வருடங்களுக்கு ஒருமுறை புதிய அங்கத்தவர்கள் தெரிவு செய்யும் நிலையில் 2 வருடங்களுக்கு ஒருமுறை பொதுக்கூட்டம் நடைபெறுவது வழமையாக ஒன்றாகும். இந்த வகையில் இன்றைய தினம் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தின் போது கடந்த 2 வருடங்களாக கிளை சங்கத்தின் செயலாளராக பணியாற்றிய திருமதி ஷாம்லி பெர்னாண்டோ பதவியிலிருந்து விலகியதைத் தொடர்ந்து புதிய செயலாளராக பிரபாத் நியமிக்கப்பட்டார். அதுபோல் இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் மாவட்ட கிளைக்கு நிர்வாக குழு உறுப்பினர்கள் 2 புதிதாக தெரிவு செய்யப்பட்டனர். குறித்த நியமனங்களை ஜனநாயக ரீதியில் தேர்தல் கண்காணிப்பு குழுவுக்கு மத்தியில் இடம்பெற்றது. கடந்த 2 வருட காலமாக மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கும் பல்வேறு சேவைகளை இச்சங்கம் செய்துள்ளது. அதன் நிறைவேற்று அதிகாரி சமன் சந்திரஸ்ரீ இதன்போது கருத்து வெளியிட்டார். நிகழ்வுகள் கண்டி மாவட்ட செஞ்சிலுவை சங்க கிளையின் தலைவர் ஆனந்த உதயவர்த்தனவின் மேற்பார்வையின் கீழ் இடம்பெற்றன. இன்றைய நிகழ்வில் அகில இலங்கை ரீதியில் செஞ்சிலுவை சங்க கிளைகளுக்கு இடையில் 2024 இடம்பெற்ற புகைப்பட போட்டியில் 3வது இடத்தை பெற்றுக்கொண்ட மாவட்டத்தின் செயற்பாட்டாளர் கௌதம் வெற்றி கிண்ணம் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து புதிதாக பதவியேற்றுக் கொண்ட செயலாளரின் உரையை அடுத்து நன்றியுடையுடன் நிகழ்வுகள் இடம்பெற்றன. தேசிய லொத்தர் சபையின் வருமானம் அதிகரித்துள்ளது. தேசிய லொத்தர் சபையின் வருமானம் கடந்த 6 மாதங்களில் 4.9 பில்லியன் ரூபாவினால் அதிகரித்துள்ளது. தேசிய லொத்தர் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய முன்னேற்றத்தின் அடிப்படையில் இந்த ஆண்டில் தேசிய லொத்தர் சபையின் வருமானம் 46.5 பில்லியன் ரூபாவாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. லொத்தர் சீட்டு வெற்றியாளர்களுக்கு வழங்கப்படும் பரிசுத் தொகை 2.7 பில்லியன் ரூபாவினால் அதிகரித்துள்ளது. அதே நேரம் லொத்தர் சீட்டு விற்பனையாளர்களுக்கு வழங்கப்படும் தரகுப்பணம் 1 பில்லியன் ரூபாவினால் அதிகரித்துள்ளது. அரசின் ஒருங்கிணைந்த நிதியத்திற்கு செலுத்தப்படும் தொகையும் 536 மில்லியன் ரூபாவினால் அதிகரித்துள்ளது. மதிப்பு கூட்டல் வரி, வருமான வரி மற்றும் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு போன்ற கட்டணங்கள் கடந்த ஆண்டு முதல் 6 மாதங்களுடன் ஒப்பிடும்போது 385 மில்லியன் ரூபாவினால் அதிகரித்துள்ளது. 2025 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் லொத்தர் சபையின் வருமானம் 22 பில்லியன் ரூபாவாக இருந்தது. இதில் லொத்தர் சீட்டிழப்பு வெற்றியாளர்களுக்கு 11 பில்லியன் ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது. இது மொத்த வருமானத்தின் அரை பங்காகும். இது 2024 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் வழங்கப்பட்ட 8.9 பில்லியன் ரூபாவுடன் ஒப்பிடும்போது 30% அதிகரிப்பாகும். 2024 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் மாவட்ட விநியோகஸ்தர்கள், விற்பனை பிரதிநிதிகள் மற்றும் விற்பனை உதவியாளர்கள் பெற்ற வருமானம் 3.4 பில்லியன் ரூபாவாக இருந்தது. 2025 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் அவர்களின் வருமானம் 4.4 பில்லியன் ரூபாவாக இருந்தது. 2025 ஆண்டுக்கான வருமான மதிப்பீடு 40 பில்லியன் ரூபாவாக இருந்தது. ஆனால் தற்போதைய முன்னேற்றத்தின் அடிப்படையில் 6.5 பில்லியன் ரூபாய் அதிகரிப்பு எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே தேசிய லொத்தர் சபையின் பணிக்குழு இந்த வருமான மதிப்பீட்டை 46.5 பில்லியன் ரூபாவாக உயர்த்த திட்டமிட்டுள்ளது. தேசிய லொத்தர் சபையின் மொத்த வருமானத்தின் 90% மேற்பட்டது நேரடியாகவும் மறைமுகமாகவும் மக்களின் நலனுக்காக பயன்படுத்தப்படுகிறது. மேலும் பல சமய மற்றும் கலாச்சார நடவடிக்கைகளுக்கும் நேரடி பங்களிப்புகள் வழங்கப்படுகின்றன. இந்த அனைத்து சாதனைகளும் இந்த நாட்டின் மக்களின் ஆதரவால் ஏற்பட்டுள்ளன. நாட்டு மக்கள் தேசிய லொத்தர் சபையின் மீது நம்பிக்கையை கொண்டுள்ளனர். இதற்காக இந்த நேரத்தில் தேசிய லொத்தர் சபை தனது நன்றியை தெரிவித்துள்ளது.
மட்டக்களப்பு காத்தான்குடியில் இன ஐக்கிய மீலாத் விழாவையொட்டி நாரிசுத் நபி போட்டி நிகழ்ச்சி இடம்பெற்றது. மட்டக்களப்பு காத்தான்குடியில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வழிகாட்டலுக்கும் ஆலோசனைக்குமான ஆமிம்கள் அமைப்பின் ஏற்பாட்டில் இடம்பெறவுள்ள இன ஐக்கிய மீலாத் விழாவையொட்டி 1500 மாணவர்கள் கலந்து கொண்ட நாரிசுத் நபி போட்டி நிகழ்ச்சியின் இறுதி நாள் நிகழ்வு இன்று காத்தான்குடி அல் நசார் வித்தியாலயத்தில் இடம்பெற்றது. ஆலோசனை குழுவுக்கும் வழிகாட்டலுக்குமான ஆலிம்கள் அமைப்பின் தலைவர் மௌலவி ஷாஜகான் தலைமையில் இடம்பெற்ற போட்டி நிகழ்வில் அமைப்பின் செயலாளர் மௌலவி சிராஜ் உட்பட அங்கத்தவர்கள் மத்தியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்வில் பேச்சு, கவிதை, கட்டுரை, கசிதா குழு பாடல் உள்ளிட்ட பல போட்டிகள் இடம்பெற்றன. இதில் வெற்றியீட்டிய மாணவர்களுக்கு பரிசல்களும் சான்றிதழ்களும் எதிர்வரும் மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள மீலாத் விழா மேடையில் வைத்து வழங்கப்பட உள்ளன. காத்தான்குடி அன்னாசர் வித்தியாலயத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். ஆலோசனைக்கும் வழிகாட்டலுக்குமான ஆலிம்கள் அமைப்பு பல சமூக விடயங்களில் ஈடுபட்டு தன்னை உட்படுத்தி கொண்டிருப்பதை யாவரும் அறிவீர்கள். அந்த வகையிலே நபிகள் நாயகம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மீலாத் தினத்தை முன்னிட்டு வருடாந்தம் பாடசாலை மாணவர்களுக்கு நாங்கள் பல போட்டிகளை நடாத்தி வெற்றி பெறுகின்ற மாணவர்களை அழைத்து இலங்கை அரசாங்கம் அதற்காக வேண்டி ஒரு நாளை விடுமுறையாக ஆக்கி தந்திருக்கின்றது. நபி அவர்கள் பிறந்த தினத்தை மீலாது நபி எதிர்வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அத்தினம் இருக்கின்ற காரணத்தினால் அத்தினத்திலே இந்த போட்டிகளில் வெற்றி அடைகின்ற மாணவர்களை அழைத்து நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பரிசில்களை வழங்க இருக்கிறோம். மாத்திரமல்லாது அவ்விழா இன ஐக்கியத்துக்கும் ஒரு வழிவகுக்கக்கூடியதாக பிற மத சகோதர தலைவர்களையும் அழைத்து பாடசாலை மாணவர்களையும் அழைத்து அந்த விழாவை நாங்கள் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். குடாகமவில் வீட்டுத் திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது மற்றும் விளக்கமறியல் என்பது நீதித்துறை தனது கடமையினை மேற்கொள்வதாகும். இதில் எவ்வித அரசியல் வழிவாங்கல்களும் இல்லை என நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் கலைச்செல்வி தெரிவித்துள்ளார். வீடமைப்பு அதிகார சபையின் ஊடாக முன்னெடுக்கும் வறிய குடும்பங்களுக்கான வீட்டுத் திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு ஹட்டன் ஹுடாமகம்பு பகுதியில் இன்று இடம்பெற்றது. இதன்போது அடிக்கல் நாட்டிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். சட்டம் என்பது சகலருக்கும் சமமானது. ஊழல்வாதிகள் தொடர்பான அறிக்கைகளை நாம் உரிய தரப்பிற்கு அனுப்பி வைத்துள்ளோம். ஊழல் யார் செய்தாலும் தாராளமின்றி உரிய நடவடிக்கையை நீதித்துறை எடுக்கும். இந்த வீட்டுத் திட்டத்திற்கு வீடமைப்பு அதிகார சபை 6 லட்சம் ரூபாவும் வீட்டு உரிமையாளர் 6 லட்சம் ரூபாவினையும் இணைத்து 12 லட்சம் ரூபாய் பெறுமதியான வீடமைப்பு திட்டம் அமைக்கப்பட வேண்டும் என்பதே இந்த வேலை திட்டம். இந்நிகழ்வில் நுவரெலியா நாடாளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் கலைச்செல்வி உட்பட ஹட்டன் டிகோயா நகரசபை தலைவர் அசோக, அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், நகரசபை உறுப்பினர்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு திருப்பெருந்துறை பொது மயானம் சீரதானம் செய்யப்பட்டது. பருவப்பேச்சு மழை ஆரம்பிப்பதற்கு முன்னர் டெங்கு நுளம்பு பெருகக்கூடிய இடங்களை அளிக்கும் நோக்கில் மட்டக்களப்பு திருப்பெருந்துறை பொது மயானம் சிரமதானம் செய்யப்பட்டது. மட்டு மாநகர முதல்வர் சிவம் பாக்கியநாதனின் மேற்பார்வையின் கீழ் மாநகர சபை சுகாதார பிரிவு ஊழியர்களின் உதவியுடன் சிரமதானம் இடம்பெற்றது. மாநகர சபை உறுப்பினர் மாசிலாமணி சண்முகலிங்கம், மாநகர சுகாதார பிரிவு மேற்பார்வையாளர்கள், பொது சுகாதார பரிசோதகர்கள் சிரமதானத்தில் இணைந்து கொண்டனர். பருவப்பயிற்சி கால மழை ஆரம்பமாக இருக்கின்ற நிலையிலே மட்டக்களப்பு மாநகர சபை பிரிவில் உள்ள வெள்ளங்கள் வழிந்தோடக்கூடிய இடங்களை துப்புரவு செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே அந்த வெள்ளங்களின் காரணமாக தொற்று நோய்கள் மற்றும் டெங்கு போன்ற நோய்கள் எல்லாம் ஏற்பட்டு மக்களின் சுகாதாரம் பாதிக்கப்படுகின்ற அந்த அச்சுறுத்தல் காரணமாக நாங்கள் மாநகரத்தில் பரவலாக பல்வேறுபட்ட சுகாதார அபிவிருத்தி திட்ட வேலைகளை செய்து வருகிறோம். அந்த வகையினிலே இன்று திருப்பெருந்துறையில் உள்ள பொது மயானம், அந்த மயானத்தை துப்புரவு செய்யும் பணிகள் அந்த பிரதேசத்தின் உரிய வட்டார உறுப்பினரின் வேண்டுகோளுக்கு நாங்கள் ஆரம்பமாகி தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதேபோன்று நாங்கள் ஒவ்வொரு வட்டாரங்களிலும் உள்ள பொது மயானங்களை துப்புரவு செய்யும் பணிகளில் நாங்கள் ஈடுபட உள்ளோம். நாங்கள் அந்த பணிகளை அந்தந்த வட்டார உறுப்பினர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த பிரதேசத்தில் உள்ள பொதுமக்களின் நலன் கருதி இந்த செயற்திட்டங்களை நாங்கள் செய்யவிருக்கின்றோம். இருந்தும் இந்த திருப்பெருந்துறை பிரதேசமானது மிகவும் சனங்கள் நெருக்கமாக வாழுகின்ற காரணத்தினாலும் இந்த மாநகர சபைக்குரிய அந்த
டம்பிங் கிரவுண்ட் ஒன்று இந்த பிரதேசத்தில் அமைந்து இருக்கிறனாலும் இந்த பிரதேசத்தை நாங்கள் துப்புரவாக வைத்திருக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு ஊட்டப்பட்டுள்ளதன் காரணமாக இந்த பிரதேசத்தில் நாங்கள் கூடிய கவனம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதன் காரணமாக நாங்கள் இன்று இந்த மயானத்தை துப்புரவு செய்யும் பணிகளில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். மரீனா ஸ்கொயர் அப்டவுன் கொலம்போ. சிறந்த விலைக்கு இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.